வர்ற வழியில் உங்களை பார்த்தோம், ரொம்பவே அழகாக சமைச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் தொழிலை ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோட்டோவை எங்கள் ஷோ வந்து ஹிட் அண்ட் ஸ்மைல்ஸ்ன்ற பொருளில் ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ அவங்க சிரிச்ச மாதிரியோ ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்கோம். உங்கள் பெர்மிஷனோட இப்போ உங்களை நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமாண்ணா? சரிண்ணா. நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நெட்வைஸ் சேனலோட ஹிட் அண்ட் ஸ்மைல் ஷோக்காக தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறது ஒரு பரோட்டா மாஸ்டர் தான். சாப்பாடு தான் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு ஹோட்டலாக தேடி தேடி போய் டேஸ்ட்டுக்காக மட்டுமே ஒவ்வொரு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு ஹோட்டலில் நல்ல பசியோடு போய் உட்காந்து அந்த ஃபுட்டோட ஃபஸ்ட்டு பைட்டை எடுத்து வைக்கும் போது நமக்கு ஒரு ஃபீல் வரும், அப்பா என்ன சாப்பாடுடா, அந்த ஃபீலை கொடுக்குறது தான் ஒவ்வொரு சமையல் மாஸ்டர்ஸும். அந்த மாதிரி நமக்கு பின்னாடி இருக்க ஒரு கடையில் ஒரு சமையல் மாஸ்டர் குக் பண்ணிட்டு இருக்காரு. சமையல் மாஸ்டர் தானே ஈஸியாக பேசிடும், ஆனால் காலையில் 4 மணிக்கு தன்னோட கடையை தொடர்ந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த அனலில் மட்டுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மாஸ்டரோட ஸ்மைலை அந்த புகையிலையும் அந்த அனல்லையும் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்மைலை இந்த செகண்ட் நம்ம ஹிட் அண்ட் ஸ்மைல் ஷோ மூலியமா வெளியே கொண்டு வரலாமா? சரிங்க, அழகா சரிங்க. மனசுக்கு அப்படியே சரிங்க, அப்படியே கேரா பார்த்துக்கிறீங்க, அப்படியே வேலை பார்த்துட்டே சரிங்கண்ணா. உங்ககிட்ட கேட்டு உங்களை போட்டோ எடுத்தோம்ல, அந்த போட்டோஸ் தான் காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்றீங்களா? பாருங்க எவ்வளோ அழகா சிரிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா போட்டோ? மாஸ்டர் எவ்வளோ அழகா எல்லா சமையலும் பண்றீங்க, அழகா சிரிக்கிறீங்க, ரொம்ப அழகா சிரிச்சிருக்கீங்கண்ணா. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா போட்டோஸ் எல்லாம்? ஓகேண்ணா.